நாகார்ஜுனா வில்லன்கிறது தான் இந்த படத்துக்கு எனக்கு வந்து ஒரு மிகப்பெரிய யூஎஸ்பியா இருந்துச்சு. சூப்பர் ஸ்டாருக்கு ஈக்குவலாக ஒரு ரோல். நாகார்ஜுனா எப்படி வில்லனா இருக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு கிளிம்ஸ் வந்து குபேரால பார்த்தோம். ஓ, முதல்ல மாப்பிள்ள கூட மோதுறாரு தனுஷ் கூட குபேரால, அடுத்து ஸ்ட்ரைட் மாமனார் கூட தான். அதுக்கப்புறம் படத்துல நாகார்ஜுனாவை பார்த்தா நாகார்ஜுனா நினைச்சப்ப நினைக்கிறேன், நான் வேணான்னு சொன்னேன், என்னை விடாப்படியா இழுத்துட்டு போய் இப்படி நம்மளை காமெடியன் மாதிரி ஆக்கிட்டாங்களேன்ட்டு செம கடுப்பா இருப்பாரு. ஏன்னா லியோ படத்துல என்ன வேஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு சஞ்சய் தத் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு பேட்டி கொடுத்ததை பார்த்தோம். அடுத்து இந்த படத்துல எல்லா சூப்பர் ஸ்டார்ஸுமே சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன், எதுக்கு எங்களை கூப்பிட்டாருனே தெரியல அப்படின்ட்டு. அதுக்கு ஒரு ஸ்டைலா இருக்காரு, அழகா இருக்காரு இந்த வயசுலயும். பட் என்ன பண்றது, மிகப்பெரிய வில்லன் அப்படின்னு ஒரு கொடூரமான வில்லன் ஒன்று சுத்தில வச்சு அடிக்கிற மாதிரி எப்போ பார்த்தாலும் சுத்தில கையில் எடுத்துக்கிறாரு. நம்பர் மாதிரி எலக்ட்ரீஷியன் மாதிரி டக்குன்னு சுத்தில எடுத்துடுறாரு. ஹிந்தி, தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், இப்படி ஒவ்வொரு மொழியிலேருந்து ஒவ்வொரு பெரிய சூப்பர் ஸ்டாரை போட்டால் அது பேன் இண்டியா ஆகிடுமா? கதை எங்கெங்கே ட்ராவல் ஆகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு ஹீரோ உள்ளே வந்தால் தான் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். ஏதோ ஒரு ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன் மாதிரி. அமீர் கானுக்கு உபேந்திராக்கெல்லாம் காஸ்டியூம் சேஞ்ச் கூட இல்லை, ஒரே ட்ரெஸ்ல வந்துட்டு போயிடுறாங்க. ஸ்டேஜில் அந்த பக்கம் நுழைஞ்சு இந்த பக்கம் வெளியில் போகிற மாதிரி போயிடும். அமீர் கான்லாம் வரப்போ அது நிஜமாவே ஷூட்டிங் தானா இல்லை சும்மா அவர் ஜாலியாக வாக்கிங் போகும்போது அப்படியே எடுத்துட்டு அதை சுற்றி நம்ம ஒரு கதை அமைச்சுக்கோன்னு பண்ணிட்டாரா என்னன்னு தெரியல டேரக்டர்.